அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என்ன இலக்கியா, அப்படியே மாடியையே பாத்துட்டு வர? இல்லத்த, கார்த்திக்கு கண்ணிலே படக்கானும். நேத்துக்கு அப்புறம் ஒன்னும் பிரச்சனை பண்ணல. இது வரைக்கும் ஒன்னும் இல்ல. ஆனா இப்படியே இருந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷம். வர வர இந்த கார்த்திக் வந்து எந்த நேரத்துல எப்படி மாறுவான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கார்த்திக், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க 2 பேர் முகத்துல ஒரு அந்யோன்யம் தெரியுது. பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல செலக்ஷன். அம்மா, நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க என்ன இங்க டோல் கேட் வச்சிருக்கீங்களா? உங்க அனுமதி இல்லாம நாங்க வெளியே போக கூடாதா? கார்த்திக், நான் அந்த அர்த்தத்துல கேக்கல. வேற எப்படி கேட்டீங்க? ஆபீஸ்க்கு போனா அண்ணா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாரு. வீட்டுக்கு வந்தா உங்க தொல்லை. ஏன் எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? டேய் கார்த்திக், என்ன இது? ஏன் இலக்கியா கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏண்டா, உன் மேல அவளுக்கு உரிமை இருக்கு, அதனால அப்படி பேசிட்டு இருக்கா. இத பாரு, நேத்து கௌதம் உன்கிட்ட நடந்துக்கிட்டத பத்தி அவ என்கிட்ட சொன்னா. கௌதம் கிட்டயும் அவ வந்து கண்டிச்சிருக்கா. அதனாலதான் கௌதம் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான். நீதான் அவனோட மன்னிப்பை ஏத்துக்காம அப்படியே எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிட்டியாமே. ஏன்பா, உன் அண்ணன் அண்ணி உன் மேல வச்சிருக்கிற அன்பை வந்து நீ புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் கார்த்திக் தான் புரிஞ்சுக்கணுமா? ஏன் உங்க மூத்த மகனும் மருமகளும் புரிஞ்சுக்க கூடாதா? இவர் அசிங்கப்படுத்தினது கௌதம் மாமா. ஆனா நீங்க அட்வைஸ் பண்றது எல்லாமே கார்த்திக்கு தான். அஞ்சலி, நான் அப்படி சொல்லலமா. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. தப்பாலாம் இல்லம்மா, நாங்க சரியா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணிய விடுங்க. நேத்து ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் உங்க புள்ள கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்கல்ல. அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அவன் மேல என்ன தப்பு? ஸ்டாஃப் முன்னால அவமானப்படுத்தலாமான்னு ஒரு வார்த்தை கண்டிச்சிங்களா? ஏய், செஞ்சிருக்க மாட்டீங்களே. என்ன கௌதம் தான் உங்களுக்கு எல்லாமே. நான் யாரோ தானே. ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் அவனை கண்டிக்கலன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, என்னத்தை கண்டிச்சிருப்பீங்க? எனக்கு தெரியாத உங்களை பத்தி. என்ன இருந்தாலும் உங்களுக்கு அவன் தான் வசதி. நான் 2ஆம் பட்சம் தானே. கார்த்திக், என்ன கார்த்திக் இப்படி பேசுற? அத்தை மனசு காயப்படுத்தாத. அத்தை உங்க 2 பேரையும் ஒரு நாளும் பிரிச்சு பார்த்ததில்ல. நீயும் கௌதமும் அவங்களுக்கு 2 கண்ணு மாதிரி. ஏய், கண்ணு மண்ணெல்லாம் ஒரேடியா சமாளிக்காத. கார்த்திக்கோட வேதனைக்கு மருந்து போடுறதுக்கு இங்க யாருமே தயாரா இல்ல. ஆனா அடிப்பட்ட இடத்துல குத்துறதுக்கு மட்டும் எல்லாரும் ரெடியா இருக்கீங்க. அஞ்சலி, நீ கொஞ்சம் சும்மா ஏத்தி விடாத. கௌதம் செஞ்சது தப்புன்னு நாங்களுமே சொல்லிட்டோம். கௌதமும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்சம் கோவம் போச்சுன்னா கார்த்திகே அதை புரிஞ்சுப்பான். நீ நடுவுல பூந்து குழப்பாத. போதும், நிறுத்துங்க. எல்லா பிரச்சனையும் உங்களாலதான். ஒரு பக்கம் என்னையும் உசுப்பேத்தி விட்டுறீங்க, இன்னொரு பக்கம் என் மேல பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறீங்க. என்ன கார்த்திக், நான் நடிக்கிறேனா? ஹலோ, சொல்லு வசந்த். அக்கா அக்கா, ஏய் வசந்த், என்னாச்சுடா? எதுக்கு அழற? அம்மாக்கு உடம்பு சரியில்லக்கா. எஸ்டி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கேன்க்கா. ஐயோ, ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கியா? ஆமாக்கா. ஏய், திடீர்னு ஹாஸ்பிடல்ல சேர்க்கிற அளவுக்கு அம்மாக்கு என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்ன பிரச்சனை? இருங்க அத்தை. டேய் வசந்த், தெளிவா சொல்லுடா, அம்மாக்கு என்ன ஆச்சு? அது வந்து பேசிட்டு இருக்கும்போது அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கக்கா. ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குக்கா. டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு பயமா இருக்குக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீங்க வந்தாதாங்க எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்குக்கா. சரி வசந்த், நான் உடனே கிளம்பி வரேன். நீ பயப்படாத, தைரியமா இரு. அத்தை, என்னமா ஆச்சு? அத்தை, அம்மாக்கு உடம்பு சரியில்லையா அத்தை? என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். வசந்த் அம்மாவை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கான். நான் போய் பார்த்துட்டு வரேன் அத்தை. இரு, நானும் வரேன். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ எப்படி போற? நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன் அத்தை. ஆட்டோ எல்லாம் புடிச்சு எப்ப கிளம்ப போற? நீ கார் எடுத்துட்டு போ. கிளம்பு. சரிங்க அத்தை. இரு. கௌதம் மாமாவும் பைரவி ஆண்டியும் ஏற்கனவே ஆளுக்கு ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்ல இப்ப ஒரு கார் தான் இருக்கு. கார்த்திக்கும் நானும் அதுல பார்ட்டிக்கு போகணும். பார்ட்டிக்கா? என்ன பேசுறீங்க? இலக்கியோட அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. இந்த நேரத்துல பார்ட்டியா முக்கியம்? இலக்கியா, நீ கிளம்பு.
சரிங்க அத்தை. நீ கேப் எடுத்துட்டு போ கார்த்திக். மா என்னம்மா பேசுறீங்க? ஆ? பார்ட்டிக்கு பணக்காரங்களாம் வருவாங்க. நாங்க வாடகை கார்ல போய் இறங்கினா நல்லா இருக்கும். அத்தை பரவாயில்ல அத்தை, நான் எப்படியாவது போய்க்கிறேன். நீ பேசாம இரு கார்த்திக். அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவ துடிச்சிட்டு இருக்கா. இதுல காரா உனக்கு முக்கியம்? அவ கார் எடுத்துட்டு போட்டோம், நீ பேசாம இரு. அத்தை, இலக்கியா வேகமா போய் அவங்க அம்மாவை காப்பாத்த போறாளா? அங்க டாக்டர் இருப்பாங்க, பாத்துப்பாங்க. எதுக்கு சும்மா பதட்டப்படுறீங்க? இலக்கியா, எங்களுக்கு கார் வேணும், நீ ஆட்டோ புடிச்சு போ. உனக்கு என்ன ஆச்சு? அவசரத்துக்கு உதவாத கார் எதுக்கு? நீ கார் எடுத்துட்டு போமா, மா. கிளம்பு. சரிங்க அத்தை. நீ சும்மா இரு, பேசாத. நீ கிளம்புன்னு சரிங்க சொல்றேன்ல. அத்தை. கார்த்திக், நீ கேப் ஏதாவது புக் பண்ணிட்டு கிளம்புப்பா. ம்? அதான் சொல்லிட்டாங்கல்ல, புக் பண்ணுங்க. எந்த காரும் புக் ஆக மாட்டேங்குது. பரவாயில்ல, விடுங்க, ஆட்டோ புடிச்சு போயிடலாம். சரி, வேற வழி இல்ல, வா போலாம். ஆட்டோ. ஆட்டோ அண்ணா. வாங்க சார். அண்ணா சின்மையா நகர் போலாம் சார், ஏறுங்க. ஏறு. வீட்டுல கார் இருந்தோம், ஆட்டோல தான் போக வேண்டியதா இருக்கு. சரி ஏறு. போங்க. வசந்த், அம்மா, அக்கா அக்கா அம்மா, டாக்டர், இவங்க என் அம்மா தான். இவங்களுக்கு என்னாச்சு? டோன்ட் வரி, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஷீ இஸ் ஆல் ரைட். ஏதோ நடந்த சண்டேல பிபி ரைஸ் ஆகி மயக்கமாயிருக்காங்க, அவ்வளோதான். சண்டையா? ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், பட் ப்ரெஷர் ஸ்டேபிளா இல்லை, அப் அண்ட் டவுன்லேயே இருக்கு. அதனால 2 நாள் அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும். சரியானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர், தேங்க்ஸ். அம்மா, என்னம்மா என்னாச்சு? டாக்டர் ஏதோ சண்டைன்னு சொல்லிட்டு போறாங்க. என்னம்மா பிரச்சனை? சொல்லு வசந்த், என்னாச்சு? அக்கா அது வந்து இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நீ உண்மையான மானசனா இருந்தா இன்னொருத்தவங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிட கூடாதுன்னு நீ உங்க அம்மாவை எங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்கணும். நீங்க பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அப்படிதாண்டி பேசுவேன். பெரிய மானஸ்தி. என் கழுத்துல இருக்கிற தாலிய புடுங்க பாக்குறியே, இந்த பழப்புக்கு நீ தெருவுல போய் பிச்சை எடுக்கலாம். நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ச்சே, அந்த அத்தை ஏன் தான் இவ்ளோ சீப்பா இருக்காங்களோ? ஏமா, சிந்தாமணி அத்தை குணம் தான் உனக்கு நல்லா தெரியும்ல. பணம் கேக்குறதுக்கு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எப்போடா சண்டை போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற அவங்க கிட்ட போய் நீயா வழிய போய் சிக்கி இருக்க? உசரே போனாலும் நான் அண்ணிக்கிட்ட போய் பணம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறியா? அண்ணன் தான் கேட்டாரு. மாமாவே கேட்டாலும் நீ தடுத்திருக்க வேண்டாமாமா? இப்ப யாருக்குமா நஷ்டம்? உன் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? ஐயோ அக்கா அழாதீங்கக்கா. ஏய், நீ பேசாம இரு வசந்த். எல்லாமே உன்னாலதான். தொழில் செய்ய போறதா இருந்தா நீ முதல்ல என்கிட்ட தானே பணம் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி பண்ண? நீ ஏதேதோ பண்ண போய் கடைசியில பாரு அம்மா எப்படி உடம்பு முடியாம இருக்காங்கன்னு. இங்க பாரு, காலம் பூரா நம்மள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற சிந்தாமணி அத்தை அஞ்சலி முன்னாடி நாம நல்லபடியா வாழ்ந்து காட்டணும்னு தான் நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம போடா. அக்கா சாரிக்கா. பேசாத. இலக்கியா, அதை விடுமா. நீ நல்லா இருக்கல்ல? அந்த அஞ்சலி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றாளாமா? அவ பண்ணலமா. ஆனா அந்த கார்த்திக் தான். யாரு? கார்த்திகா? என்னம்மா, என்னாச்சு? விடுமா, ஏதோ அஞ்சலி பேச்ச கேட்டு புத்தி கெட்டு பண்ணிட்டு இருக்கான். முதல்ல நீ உன் உடம்ப பாத்துக்கோ. வேற எதை பத்தியுமே நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. வசந்த், அக்கா உனக்கு பணம் தானே வேணும்? நான் எப்படியாவது ரெடி பண்ணி தரேன். அது வரைக்கும் நீ யார்கிட்டயுமே பணத்தை கேட்காத, புரிஞ்சுதா? சரிக்கா.
அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோடா. ம் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கூப்பிடு, நான் வரேன். சரிக்கா. அம்மா நான் கிளம்பட்டுமா? சரிம்மா. இலக்கியா, உன்னை ரொம்ப சிரமப்படுத்துறோன்னு நினைக்கிறேன். அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நீ பேசாம ரெஸ்ட் எடு. போயிட்டு வரேம்மா. அம்மா பாத்துக்கோடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.